ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருவம்பாவை பாடல் 10 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவோ. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரன்றன் கோயில் பினா பிள்ளை கான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர்வுற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசெயலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அடி முடி சிறப்பு தாயுமானவரின் ஒப்பற்ற தியாகம் இவற்றை மாணிக்க வாசக பெருமாள் இப்பாடலிலே விளக்கி கூறுகின்றார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவோ என்று கேட்கும்போது பாதாளம் 7க்கும் கீழ் உலகம் தாண்டி சிவனுடைய பாதமானது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதத்தை நம்ம அறிய முடியாது. நல்ல மலர்களை சூடியுள்ள அவருடைய திருமுடியானது விண்ணுலகத்தையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த முடியும் நம்மளால பார்க்க முடியாது. அடி முடி இரண்டும் காண முடியாதவன். திருமால் பாதத்தை பார்க்க சென்றார். பிரம்மன் எங்க போனாரு? தலை முடியை பார்க்க சென்றார். இருவராலும் இரண்டுமே பார்க்க முடியல. எத்தனையோ யுகங்களாக அவங்க போய் பார்க்குறாங்க, பார்க்க முடியல. அப்படிப்பட்ட திருவடி அவருடைய திருவடி. இறைவனினுடைய திருவடியானது மலர் போன்றது. எல்லா பொருள்களுக்கும் கீழ்ப்பட்ட மேற்பட்ட ஒன்று, கீழ்ப்பட்ட ஒன்று மேற்பட்ட ஒன்று. அவனுடைய திருமேனி ஒன்று கிடையாது. அவன் ஒரு மேனி உடையவன் அல்ல. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். அவன் ஒரு திருமேனி உடையவன் அல்ல. அவன் யாரை வச்சிருக்கான்? அவன் தேவியை, அந்த சக்தியை ஒரு பாதியாக தன் உடம்பிலே வைத்திருக்கின்றவன். ஒரு பாகத்தில் உமையை உடையவன். அது மட்டும் இல்லாம வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதளவா ஒரு தோழன் தொண்டருளன் என்று சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவன்னா மறைகளுக்கெல்லாம் முதன்மையானவன். வேதங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றியவன் அந்த இறைவன். வேதத்தாலையும் அவனையே அறிய முடியாது. அவனுடைய உதவி சொல்ல முடியாது. அவன் எப்படிப்பட்ட சிறப்புடையவன் என்பதே வேதங்களாலே சொல்ல முடியாது. வேதத்துக்கெல்லாம் முற்பட்டவன் அவன். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் எந்த காலத்திலும், விண்ணுலகத்திலும் சரி மண்ணுலகத்தாரும் எந்த காலத்திலும் எந்த முறையிலும் பரவி புகழ்ந்தாலும் கூட அவன் தன்மையை வரையறுத்து கூறவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட புகழ் உடையவன் அவன். யாராலையும் இவ்வளவுதான் இவனுக்கு புகழ் என்று சொல்ல முடியாது. புகழ முடியாத அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்த மேலானவன் அவன். அவனுடைய புகழ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. புகழ்ந்து கொண்டே இருக்க 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 வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவன் புகழ் உடையவன், பெரும் தன்மை உடையவன், மேலானவன், தனித்தன்மை வாய்ந்த மேலானவன். யாரிடம் ஒப்பிட்டு கூற முடியாது. சிவபெருமானை யாரோடும் ஒப்பிட்டு கூற முடியாது. அவன் தனித்தன்மை உடையவன். இப்போ இறைவனுடைய அற்புதங்களை முதல்ல அடிமுடி சிறப்பு சொல்லிட்டார். இப்போ இறைவனுடைய அற்புதங்களை சொல்லிட்டு வர என்ன சொல்றாருன்னா, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர்வுற்றார் யார் அயலார். அவன் பேர் யாது? அவன் ஊர் யாது? ஒரு பெயர், ஒரு உருவம், ஒரு நாமம் இல்லாது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயிரம் உள்ளவன் அவன். பேர் கேட்டா ஆயிரமா இருக்கு. அதே ஊர் கேட்டா ஆயிரம் இருக்கு. உறவினர்கள் கேட்டா ஆயிரம் இருக்காங்க. அயலார்கள் எல்லாமே ஆயிரம் இருக்கும் போது உலகமே அவனுடைய உறவுகள் தான். எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றவன் அந்த
மகாதேவனாகிய அந்த சிவபெருமான். அதனால எல்லாருமே அவனுக்கு உறவினர்கள் தான். அதனால இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் தாயுமானவர், தந்தையுமானவர் அப்படின்னு சொன்னான். அந்த காலத்தில் ஆலய தொண்டு செய்பவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஆலய தொண்டு செய்பவர்களுக்கு வழி வழியாக அவர்களுடைய பரம்பரை குலத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவங்க எல்லாருமே நாம் என்ன பண்ணுறோம், அவங்க வழியில் நம்ம போகும்போது நம்மால் இறைவனை என்ன பண்ண முடியும், அவரோட போய் ஒன்று சேருவதற்கான வழிகளை தேட முடியுமே தவிர அவரை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள இயலாது அப்படின்னு இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகாக இந்த பாட்டை சொல்லி, அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றவன் அந்த இறைவனே. யார் நமக்கு சுற்றம் இல்லை உறவில்லை என்று நம்ம சொல்லி கலங்கும்போது இறைவனே நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நாம் உறவு, நமக்கு அவன் உறவு என்று சொல்லும்பொழுது நாம் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயமே நமக்கு தேவையே கிடையாது. இறைவனோடு நாம் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்ற மன நிம்மதியோடு நாம் வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருவம்பாவை பாடல் 11 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.